ப்ரோ சத்யா ஸ்கேன் கிட்ட இறக்கி விட சொல்லியிருக்கேன். ஆ அங்கே போய் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆ அம்மா வந்தது நீங்கள் அங்கே இறங்கிக்கோங்க. ஆ சரிங்களா? ஆ உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதிலே இறக்கி விட்டுறலாம். சத்யாவில் குனிஞ்சு போங்க. ஆட்டோ ஆட்டோ அது ஏறுங்க ஏறுங்க. சத்யா ஃபோன் பண்ணுவாங்க. ஆ சரிங்களா? ஆ ப்ரோ நீங்க வரீங்களா பின்னாடி? இல்லை அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. யார் வரா? அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் வெளியே தான் நிற்பாங்க. அங்கே இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ ரைட்டாக போகணும். நிற்கிறாரா? இந்த அங்கே வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. வெயிட் பண்ணுறேன். கரெக்டாக அவங்க கரெக்டாக பிஎஸ்ஆர் முன்னாடி நிற்கிறோமா? கடை ஏத்தாப்புல எங்கே இந்த இருக்குப்பா நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டா. ஓ சரி ஓகே. நம்ம நிற்கிறதுக்கு இந்த ஆப்போசிட் அங்கிட்ட. ஓகே எவ்வளோண்ணே? காசு இருக்குண்ணா. ஆள் வர்றாங்களா இல்லை எப்படி? இல்லை இல்லை என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துறேன். எதுக்கு அவங்க? ரைட் ரைட். எவ்வளோண்ணே? 80 ரூபா மட்டுங்க. 500. அது 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 2 20. எது ரெண்டு? இந்த கையில் எடுத்துருக்குது 2 பச்சைத்தாள். 2 20 இருக்கு. அன்னொன்று எடுங்க. அது 60 இருக்கு. இன்னும் 20 இருக்கா? இல்லையே. சேஞ்ச் தரவா? இந்தாங்க 100 இருக்கு. 100 இருக்கு. மீதி பேலன்ஸ் மட்டும் கொடுங்க. 100 இல்லை தம்பி. தம்பி அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. என்ன புரியல? இல்லை இது 100 இல்லை. 500. 500 சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதையா, ஏமாத்தி விடுவாங்க. மோசமான உலகம். அப்படி வேற இடத்துல எங்கேயும் கொடுத்துரு. இந்த ஏன்ட்ட கொடுத்துருக்காது தம்பி. ஏன்ட்ட கொடுத்துருக்க 500 கொடுத்துருக்க. நீ கொடுத்துருக்கிறது 500 தம்பி. தெரியுதா? நல்ல தடவை பாரு. அப்படி எங்கேயும் கொடுத்துடாத. கணதை ஏற்றிட்டு வந்தேன் வட்பாடுல இருந்து. இன்னும் ஃப்ரெண்டு வர்றாங்க. எனக்கு வாடகை கேட்டேன். 100 ரூபா நினைச்சு கொடுக்குறாப்புல. அதை சொல்றேன். இருக்கக்கூடாது. நான் 400 ரூபா தரேன். என்ன உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பார்த்து கடை நீங்க எப்படி மிஸ் ஆகாது? வேற ஏதோ ஞாபகத்தை ஃபோன் வேற வந்து கட் பண்ணணும். அதை கட் பண்ணிடுறேன். உழைக்கிற காசே நிக்க மாட்டுது. இப்படி காசெல்லாம் ஆட்டி வாங்க கூடாது. நீங்க கவனமா கொடுங்க. என்ன சரிங்க. இதை தடை பாருங்க. இது 200 ரூபா தாள். ஓகேவா? சரிண்ணே. ஏன்னா பாவம் 400 ரூபா இன்னைக்கு உழைச்சாலும் பார்க்க முடியாது. கவனமா இருங்க. 100 ரூபான்னு சொன்னோன்னே எனக்கு சங்கடமா போச்சு. இது 100 இது 100. ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ஓகே போயிட்டு வரவா? அண்ணே சரி ரொம்ப நன்றிண்ணே. இங்க பிஎஸ்ஆர் எங்கனே இருக்கு? இந்த இருக்கு. இப்படி இந்த இடத்துலயா? எங்கனே மரத்துக்கிட்டே நில்லுங்க. கடை அதான் ஏத்தாப்புல தான். ஆள் வந்துருவார்ல? வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. இந்த ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி. ஓகே ஓகே. இங்கனே இருங்க. எங்க போறாங்க? ஓரமா தான் நிக்கிறீங்க. கடை ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா போயிட்டு வரவா? அண்ணே சரிண்ணே. சரி பாப்பா. கரெக்டா காசு கொடுத்துட்டீங்களே? ரைட். இல்ல நான் ஏதோ ஏமாந்த மாதிரி இருக்கேன். இல்ல கூட நீங்க ஏமாந்தற. உன் காசு எடுத்து நான் போயிர கூடாது. ஆமா அப்படிலாம் எனக்கு வேணாம். எது வந்தாலும் கட் பண்ணிரு போன். சரிண்ணே சரி. நோட் எங்க எடுத்து கடையில கொடுக்கிறது பார்த்து கொடு. ஏனே என்ன ஏமாத்தி இருக்கலாம்ல? ஏன் ஏமாத்தல? அது வேணாம் தம்பி. அது காசு நிலைக்காது. ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தோர தம்பி நான் காசு நிறைய போயிருச்சுண்ணே. அப்படி நினைக்க கூடாது. நல்லா நேர்மையா போறவேன். நானே சிலவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை இல்லாதவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். அதனாலதான் இப்ப நான் சொன்னது. ஆனா பரவாயில்ல, நல்ல மனசுல இல்ல உண்மை. இந்த 400 ரூபா கொண்டு போய் எத்தனை நாளைக்கு நான் சாப்பிட போறேன் சொல்லுங்க? ஒரு செகண்ட்ல உதறி விட்டு போயிடுவான். அது பின்னாடி விளைவை நம்ம தான் சந்திக்கணும். ஓகேவா? நல்லவன் காசு கொண்டு போனாலும் அது நினைக்காது. அது உங்க மாதிரி ஆளுகிட்ட இருக்கக்கூடாது. தப்பு. அது நல்லா இருக்கணும். கவனமா வச்சுக்கோங்க. 400 கொடுத்துருக்கேன். இதுல நீங்க 320 வச்சிருக்கீங்க. ஓகேவா? அது மேப்பையில இந்த நோட்டு கீழே வச்சிருக்கீங்க பேங்க்ல. ஓகேவா? 400 அதுல இருக்கு. ஓகே வேற எதுவும் டீ சாப்பிடுறீங்களா? வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? இல்ல இருக்கட்டும். ரொம்ப நன்றி. வேற எங்கேயும் மாறிடாங்க. சரி இங்கே நிக்கவா? கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே. இந்த ஒரு நிமிஷம். நான் 500 ரூபா கொடுத்ததுக்கு பதிலாக 2000 ரூபா கொடுத்துருந்தா என்னண்ணே இருக்கும்? நானும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். 2000 கொடுத்தாலும் என்னென்ன செய்வீங்க? ஆமாண்ணே ஏதோ நானும் நல்லா அடிப்பேன். ஏனே மறைக்கிறீங்க? வாங்க வாணே. ஏன் கோவப்படுறீங்களா? சொல்லுங்க கோவப்படுறீங்களா? என்ன செஞ்ச? நான் உங்களோட நேர்மையை நான் டெஸ்ட் பண்ணேன்.
நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு நான் டெஸ்ட் பண்ணேன். சீரியஸா? அப்போ ஏறும்போது அப்படி ஏறினா அவரைய தடவி ஏறினா வண்டியில். ஆமாம், அப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இவன் நடிக்கிறியா அப்படின்னு? பத்தியா? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சூப்பர். உங்களை நேர்மைக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கலான்றீங்க. உங்களோட தங்கமான மனசுக்கு நீ இந்தளவுக்கு நேர்மையாக இருந்ததன் காரணமாக நான் உங்களுக்கு ஒரு gift தரேன். கெஸ் பண்ணுங்க சும்மா நான் என்ன gift கொடுப்பேன்னு. ஆனால் என்ன வயிறீங்களா மனசுக்குள்ள? இப்படி பண்ணிட்டாப்லையே எனக்கு ஒரு செகண்ட்ல என்னை வந்து இப்படி பண்ணிவிட்டாப்லையே எனக்கு தூக்கி போட்டுருச்சு. கரெக்டாக இருந்தீங்க. சூப்பர். ஆனால் நான் கரெக்டாக நடிச்சேன், நான் கண்டு தெரியாத மாதிரி. அதே மாதிரி நடிச்சிங்க, தடவி பார்த்தீங்க. உங்களை நேர்மையாக பாராட்டி ஸ்ரீ கிருஷ்ணா நகை மாளிகை இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது என்ன பரிசு அப்படின்னா நீங்களே திறந்து பார்த்து. அண்ணனோட நேர்மையை பாராட்டி ஸ்ரீ கிருஷ்ணா நகை மாளிகை வந்து என்ன செய்யறாங்க பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனுக்கு வந்து கோல்டு வந்து பரிசாக கொடுக்குறாங்க.